கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய ஈஜிப்ட் தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுறது, கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இரு. இந்த நாடுகளில் அநேக மக்கள் இந்த உலகத்தில் தேவனை ஆராதிக்கிறார். கர்த்தரோடு கூட அதை அநேகம் நாடுகள் ஆயிருக்கிறார். அநேகர் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படும் போது, அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அவங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மறந்துவிட்டு பின்னாடி போகிறதே, தேவனை விட்டு தூரமாய் போகிறதே நாம் பார்க்கிறார். இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீ அடிமை வீட்டில் இருக்கும்போது, அடிமையாய் இருக்கும்போது அநேக பாடுகள் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்த போது தேவன் உன்னை அந்த அடிமை வீடாய இடத்திலிருந்து உன்னை கூட்டி கொண்டு வந்து தேவன் அங்கிருந்து விடுவித்திருக்கிறார் என்று நீ நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடிமையாய் இருக்கிற சூழ்நிலையில் அநேகம் கஷ்டத்தில் பாடுகளில் வியாதிகளில் பிரச்சனைகளில் இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மை அந்த அடிமை வீடாய் இடத்திலிருந்து தேவன் விடுவித்திருக்கிறார். அவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்ததுக்கு அப்புறம் நாம் தேவனை மறந்துவிடக்கூடாது. தேவனை மறவாமல் நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். இங்கே ஜனத்தோடு சொல்லுகிறார், இஸ்ராயல் ஜனத்தோடு சொல்லுகிறார், நீ அடிமை பெற்றிருந்த வீடாகிய ஈஜிப்ட் தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த லெந்து நாடுகளில் நாம் ஆயிருக்கும் போது தேவனை மறவாமல் நாம் எச்சரிக்கை உள்ளவராய் இருக்கட்டும். தேவன் நம்மை அநேக கஷ்டத்தையிலிருந்து, அநேக பிரச்சனைகளிலிருந்து, அதை நாம் நாசமாய் போக வேண்டி இருந்த இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த விடுவித்திருக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். அநேக ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது, அதை நல்ல நிலத்தில் தேவன் நம்மை வைக்கும் போது, நாம் வளர்ந்து பெருகும் போது, நீ அந்த தேவனை மறவாது இருக்கட்டும். இந்த லெந்து நாடுகளில் நாம் தேவனை மறவாமல் வேதத்தை வாசிக்கிறதிலும், கர்த்தரை துதிப்பதிலும், தேவனை ஆராதிக்கிறதிலும் நாம் முன்னாடி கடந்து வரப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிமையாயிருந்த உண்மை இப்போதும் இந்த வசனம் கேட்கிற அநேக அடிமையாய் இருக்கலாம். அநேக விஷயங்களில் அவங்க போக முடியாது, முன்னாடி போக முடியாது, அங்கிருந்து விடுவித்து வெளியில் வர முடியாது இருக்கிற சூழ்நிலையில் தேவன் உன்னை அடிமை இடத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீ ஒன்றாவதாக நம்பிக்கை வைக்கட்டும். கர்த்தர் அந்த வேதனைகளுடைய இடத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து அவன் நம்மை விடுவிப்பார். இயேசு சிலுவையில் நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறார். இயேசு சிலுவையில் நமக்காக வெளியான தேவன். அதை உன்னுடைய பிரச்சனைகளை அவருடைய தோள் மேல் அவர் சுமந்திருக்கிறார். உன்னுடைய வேவலாதிகளை அவர் சுமந்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் சுமந்திருக்கிறார். அதை அவரை நாம் மறவாது இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து, அடிமைப்பட்டிருந்த வீடு ஆகிய ஈஜிப்ட் தேசத்திலிருந்து உன்னை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவன் நம்மை விடுவிப்பார். அந்த அடிமை வீடான ஈஜிப்ட் தேசத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். இன்னைக்கு இந்த வசனங்கள் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை விடுவிக்கிற தேவன் உண்டு, உன்னை நடத்துகிற தேவன் உண்டு. உன்னை முன்னாடி அவன் நடத்த
முடிகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. இந்த நாடுகளில் நாம் தேவனாகிய கர்த்தரை பயப்படுகையும் அவரை ஆராதிக்கையும் செய்த பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஒன்றாவதாக கர்த்தரை நாம் பயப்படாமல் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அதே இங்கே இரண்டாவதாக சொல்லுகிறார், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அடிமை இடத்திலிருந்து, அடிமை வீட்டிலிருந்து, ஈஜிப்து தேசத்திலிருந்து அவர் நம்மை கொண்டு வந்திருக்கும் போது அநேக பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயம் கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க, அவங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க நாம் முன்னாடி கடந்து வர வேண்டும். அதை இன்னிலிருந்து நாம் இந்த லெந்து நாடுகளில் கர்த்தரை பயப்படுத்த பிள்ளைகளாய், கர்த்தரை பயந்து அவரை ஆராதிக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்கே வசனத்தில் சொல்கிறார், அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவதாக. இங்கே தேவனை ஆராதிக்கிறதுக்கு முழு மனதோடு நாம் முன்னாடி கடந்து வரட்டும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், அவரை பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறார், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற உறவுகளையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அதை தேசத்தில் உனக்கு தேவையான வசதியான பெரிய பட்டணங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லா வசதியோடு இருக்கிற பட்டணங்களை ஆண்டவர் கொடுக்கும் போதும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பி இருக்கிற வீடுகளை உனக்கு கொடுக்கப்படும் போது, நீ வெட்டப்பட்டிருக்கிற அந்த உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது, நீ நடாத்த திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, நீ சாப்பிட்டு திருப்தியோடு இருக்கப்படும் போது, உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமல் இருக்கட்டும். இந்த நாடுகளில் அநேகர் சாப்பிடுறதுக்கும் அந்த உலக பிரகாரமான எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கும் போது அவங்க தேவனை மறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமல் எச்சரிக்கை உள்ளவராய் இருக்க தேவன் நம்மோடு சொல்லுகிறார். அவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர் உனக்கு தேவையான வசதியையும், வசதியான பெரிய பட்டணங்களையும், அதை வீடுகளையும், அவர் நிரம்பி இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்கிற வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற கிணறுகளையும் உறவுகளையும், அதை உனக்கு தேவையான திராட்சை தோட்டத்தையும் ஒலிவு தோட்டங்களையும் கர்த்தர் கொடுக்கும் போது, நீ உன்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியோடு இருக்கும் போது, நீங்க கர்த்தரை, உன்னை நடத்தின கர்த்தரை நீ மறவாமல் இருக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த லெந்து நாடுகளில் நாம் இன்னைக்கு அதை வசனத்தை கேட்கும் போது நாம் கர்த்தரை மறவாமல் அவரே நேசிக்கிற பிள்ளைகளாய், அவரையே தேடுத பிள்ளைகளாய், அவரை ஆராதிக்கிற மக்களாய் இருக்க நாம் விரும்பட்டும். அதை அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவார். தெய்வமே, சொர்க்கஸ்த பிதாவே, ஆண்டவரே, நாடுகளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எல்லா விதமான அடிமையாக இருக்கிற வீடுகளிலிருந்து, அடிமையாக இருக்கிற தேசங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வருகிற தேவனும் நாங்கள் விசுவசிக்கிறேன். இஸ்ராயேல் ஜனத்தை நடத்தியவராகி தேவன் நம்மையும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாடுகளில் நீரங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. பலவீனதையோடு அடிமை வீடாய் இடத்தில் இருக்கிற அநேக மக்கள் உண்டு, அவங்களை நீர் விடுவிக்கத்தக்கவைக்காய் ஸ்தோத்திரம். ஈஜிப்திலே கஷ்டங்கள் நிரம்பின அநேக மக்கள் இந்த நாடுகளில் இந்த வாசனத்தை கேட்கிறார். அந்த மக்களுக்கு ஒரு விடுதல் உண்டாகத்தக்கவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். எல்லா பலவீனங்களை மாற்றும். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, நீர் எங்களை வளர வைக்கும் போது, நாங்கள் உண்மையுள்ளவராய், உன்னை நேசிக்கிற பிள்ளைகளாய், உன்னையே ஆராதிக்கிற மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வியாதியோடு, பலவீனதையோடு,
பாரத்தோட கண்ணுநீரோடு ஆயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறேன். எல்லா மக்களுக்கு ஒரு விடுதல் உண்டாக நீ இருக்கிறவா செய்யும். விடுதலோடு வெற்றியோடு முன்னாடி கடந்து செல்ல இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக சோதர எல்லா பலவீனங்களை மாற்றி நீர் ஆசீர்வதியும் அப்பா. நாடுகளில் எங்களுக்கு தேவையான எல்லா வழிகளையும் நீர் துறக்குதற்காக சோதர தடைகளை மாற்றி நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தான் பிதாவே, ஆமென்.